ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி பகவான் பயிற்சி ஆகிறார். என்ன பயிற்சின்னா, கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்றைக்குன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகி இவ்வளவு நாளாக தங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான். 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியஸ்தானங்கிற இடத்துல பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, இருக்கிற இடத்துல பிரச்சனை, வாடகை வீடாக இருந்தாலும் அடிக்கடி பிரச்சனை, ஒழுங்காக இருக்க முடியாது, சொந்த வீடாக இருந்தாலும் பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, தாயார் தாப்பனார் வகையில் பிரச்சனை, வாரிசுகள் மூலம் பிரச்சனை, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி இப்படியெல்லாம் இருந்த தங்களுக்கு இப்பொழுது பயிற்சியாகி வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சனியை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் பண்ணுவார். முதலே சொன்னேன், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம். கவலையே பட வேண்டாம். நான் முதல்ல சொன்னதில் 2 ராசிகள், ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு எதுக்குமே கவலைப்பட வேண்டியது, எல்லாமே நன்மைகள். தொட்டது துலங்கம், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது. 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது எல்லா சௌக்கியங்களும் உண்டாகும் அப்படிங்கிறார். யார்? புலிப்பாணி சித்தர். சகலவிதமான சௌபாகியங்கள் உண்டாகும். சத்ரு ஜெயம், எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். ரோக நிவர்த்தி, இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து விடுபடலாம். அழகு பொருந்திய மனைவி கணவன் சேர்க்கை, கல்யாணமாகாதவர்களுக்கு திருமண யோகம். முதல் எப்படி அழகு பொருந்திய இனிமையான நல்ல குணங்களோடு அருமையான வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக பலவிதமான எதிரிகள் நமக்கு துன்பத்தை கொடுத்துன்னு வந்தாங்க, அவங்கள எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு. சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும். கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலே நம்ம மன மகிழ்ச்சியோடு இருப்போம். இரட்டிப்பு சந்தோஷங்கள் ஏற்படும். புத்திரன் தனம் இவற்றை தருவான். வம்சவருத்தி ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், வம்சவருத்தி அப்படிங்கிறது உண்டாகுது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அந்நிய தேச பிரயாணம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், சட்டம், காவல்துறை, நீதிமன்றம், இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விவசாயத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. இந்த சனி பயிற்சி வாரி வழங்கும். இந்த 2.5 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. தானிய விருத்தி ஏற்படும். பந்து தரிசனம், இழந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பூமி, மனை, வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், நிலபலன்கள் வாங்கலாம், கால்நடைகள் பராமரிக்கலாம். சொத்து அடைதல், பழைய சொத்துக்கள் ஏதாவது நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. சந்தோஷத்தை அனுபவித்தல், வியாபார விருத்தி, வியாபாரத்தை பல மடங்கு விரிவாக்கம் செய்யலாம். அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய பதவிகள், பெரிய பதவிகள், ராஜாவுக்கு சமமான ஒரு பதவி, மிக நன்மை. நெடுநாள் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சீக்கிரம் முடிக்கலாம். மனமாகாதவர்களுக்கு மனமாகும். மக்கட்பேறு உண்டாகும். புதுமனை புகுதல் நடைபெறும். புத்தாடை வாங்குதல், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறது, 60ஆம் கல்யாணம் பண்ணுறது, வீட்டில் பெரியவர்கள் யாராவது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு திருமணம், சுபகாரியங்கள், வீடு கட்டுதல், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடக்கும். அப்போ 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது மிக மிக நன்மை. எல்லாமே நன்மை, இதில் குறைன்னே சொல்ல முடியாது. படிக்கிற குழந்தைகளுக்கு நன்மை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் பதவி உயர்வு, புதிதாக அரசு உத்தியோகம் கிடைத்தல், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகரித்தல், வியாபாரத்தில் விருத்தி, திருமண பாக்கியம், வம்சவிருத்தி, என்னென்ன பழைய கடன் நிவர்த்தியாகுதல், என்னென்ன தேவையோ அனைத்தையும் சிறப்பாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறார்.
எனவே துலாம் ராசி நேயர்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2.5 வருஷத்துக்கு மிக மிக சிறப்பான ஒரு பொற்காலம். எனவே துலாம் ராசி நேயர்கள் இருந்தாலும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் ஒரு முறை துல்லியமாக தெளிவாக பணித்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறது விசேஷம். எனவே சொந்த ஜாதகத்தையும் பார்த்து அதிலையும் சனி பகவான் என்ன நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்னுடைய அலைபேசி எண்ணான இந்த ஸ்க்ராலிங்கில் வரும் 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து துல்லியமாக எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.